இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தகாரணி அம்மன் தான். அவங்களுடைய உத்தரவோடு தான் இங்கே இருக்காங்க. இந்த மலையோடைய அடிவாரத்தில் தான் அந்த கோயில் இருக்குத சொன்னாங்க. என்னடா இது காட்டுக்குள்ளே இருக்கும்டா, எங்கே போய் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒன்றும் இல்லை கோயிலாண்ட தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. ரிலாக்ஸ் கைஸ். நாயெல்லாம் ரொம்பவே குலைக்குது. வழிபட்டு முடிச்சா தான் ஏதாச்சும் நடக்கும். அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப போகிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் தெரியல, ஒரு பதட்டமாகவே இருக்குது. எப்படா டேய், என்ன ஆச்சுடா? டேய் சிவா, ஏஞ்சுடா. ஏஞ்சு சிவா, டேய் இங்கே போடுறா, ஏஞ்சுடா. என்னாச்சுடா? இங்கே போடுறா, என்னாச்சுடா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக பின்னாடி பார்த்தாலே தெரியும், ஒரு இடுகாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சுடுகாட்டுக்கு வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடுகாட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்று ஒட்டினாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா காந்தகாரணி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை தேடி தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். எதுக்காக இன்றைக்கி இந்த கோயிலுக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இரவு நேரங்களில் பல ஆவிகள் ஆன்மாக்கள் சுற்றி வரதா இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. தீய ஆத்மாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தகாரணி அம்மன் தான். அவங்களுடைய உத்தரவோடு தான் இங்கே இருக்காங்க. அவங்க உத்தரவு கொடுத்தா தான் அந்த ஆன்மாக்கள் வந்து ஊருக்குள்ளே போகிறது. அவங்களுடைய உத்தரவு இல்லாமல் அந்த ஆன்மாக்கள் வேறு எங்கேயுமே வெளியே போகலாம். அந்த மாதிரியான ஒரு கோயில் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன கன்னி கோயிலை தேடி தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான கன்னியம்மன். இந்த இடத்த பகல் டைம் வந்து பார்க்கறத விட நைட் டைமில் ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும்னு நினச்சி தான் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து கடவுளை தேடி ஒரு பயணத்தை தொடங்கும். இதுவும் ஒரு கடவுள் தேடி பயணம் தான். பட் அதை தாண்டி நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சும் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். என் கூட சிவகுமார் வந்திருக்கான். ஆனால் இங்கே நிறைய ஆன்மாக்கள் உலாவிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மாக்களால் நமக்கு எந்த ஒரு ஏற்படக்கூடாது, அந்த ஒரு பதட்டம் இருந்தாலும் நாங்கள் மனசை தெளிவாக வச்சுட்டு தான் வந்திருக்கோம். போகிற வழியில் மீதி இருக்க இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லெட்ஸ் கோ, கம் ஆன். இங்கே இருந்தால் வந்து நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. சுடுகாடு வந்து இதோட முடியுது. ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது கைஸ். அந்த கோயிலை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. இங்கே ஒரு ஒத்தடி பாதை போகும்னு சொன்னாங்க. இந்த ஒத்தையடி பாதையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே போனாலே அந்த கோயிலுக்கு போக முடியும்னு சொன்னாங்க. ஆமாம், பார்த்து போ. ரொம்ப நிசப்தமாக இருக்கு. ஆனால் இந்த நாய் மட்டும் ரொம்ப நேரமாக கொளுத்துட்டு இருக்கா. அதுதான் கொஞ்சம் உள்ள பக்குன்னு இருக்கு நாய். ஆமாம், பார்த்தியா? ஆமாம், பார்த்தோடா கைஸ். உங்களுக்கு ஆக்சுவலாக மலை தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய மலை. இந்த மலையோடைய அடிவாரத்தில் தான் அந்த கோயில் இருக்குத சொன்னாங்க. நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்து போடா. ஆறு வருதுங்க, இன்னும் இருக்குடா. வாடா, காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே தான் வழி. தண்ணி சத்தம் வர மாதிரி யாரும் இல்லைடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. வாடா, நிறைய சத்தம் இதெல்லாம் சவுண்டு இல்லை. இதுதான் அந்த மாதிரி இருந்தா அப்படி தான் இருக்கும். இப்படியே ஒரு நிமிஷம் போய் பார்த்துக்கலாம். ஏய் வா அதான் நிற்காத. சிவா வாடா டேய். இங்கே கரெக்டாக ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்னடா இங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குடா. என்ன சொல்கிறா? என்ன சொல்கிற? யாருமே இல்லையாங்க? யாருமே இல்லையாங்க? இப்போ இங்கே பார்த்தோம். சரி வா நம்ம கோயிலில் போய்டுவோம். வா, ஒன்றும் இல்லை. பதட்டப்படாத, வா, பயப்படாத. இங்கே பாரு, தனியாக எங்கேயும் போகாமல் கூடவே இருக்கு. சரியா? பார்த்து தனியாக எங்கேயும் போகாதே, கூடவே இரு. சரியா? வா. பார்த்து வா. பார்த்து வா. இந்தா லைட் இது வச்சுக்கா. இவா இதுக்கப்புறம் பார்த்துவா, ஒன்றும் பயப்படாது. வா, ரொம்ப பதட்டப்படுறான். வாடா சிவா, இங்கே வா. ஃபஸ்ட்டு இங்கே வா சிவா. இருறா, தனியாக போகிறேன்னு எத்தனை முறை சொல்கிறா. வா, நீ ஃபஸ்ட்டு இந்த போ.
நம்ம வந்த கோயில் தேடி கண்டுபிடிக்கணும்டா. டைம் ஆகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் ஒரு மணி போனோம். பார்த்து போ. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. வேறு எதுவும் இல்லை. போ பார்த்து போ. போ. ஆ வா பார்த்து வா. பார்த்து வாடா. கையால ஓடுதுடா. சரி வா. ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அப்படிதான் இருக்குவா. இந்த வழி தான் நினைக்கிறேன். ஆண்டா எப்படா டார்ச் எடுத்தா இருடா. ஓடுதுடா கை. போல பதட்டப்படாத யாருன்னு பார்த்துட்டு இங்கே எங்கேயும் போயிட்டு பதட்டப்படாத இங்கே யார் நீங்க? உங்களுக்கு தெரியுதா? இரு பேசாதடா. அமைதியா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அமைதியா இரு. பேசாம இரு. உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு மறைஞ்சுது. என்னடா இது? சுற்றி இங்கே வந்து நினச்சி ஒன்றுதான். நிறைய அன்மக்கள் சுற்றிட்டு இருக்கு. அவங்க கிளியராக கேப்சர் பண்ணுறோம். சிவமா நம்ம தனியாக இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. நல்லாவே தெரியுது. நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க தொடர்ந்து யாரோ. ஸோ அதனால் நம்ம முடிஞ்சளவு கோயிலாண்ட போயிட்டு நமக்கு சீக்கிரம் நல்லது. கோயில் வேணாம். இப்படியே போகணும்னு நினச்சா ஏதாச்சும் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவேன் சொல்கிறதுக்கு. நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். பக்கத்தில் கோயில் பக்கம் தான். எனக்கு தெரியும். கொஞ்சம் தூரம் போட்டால் போதும். சவுண்ட்லாம் வருதுடா. ஒன்றும் இல்லை போட்டுருக்கேன். பயப்படாத. கூடவே என் கை பிடிச்சிக்கோ. கூட கொஞ்சம் தூரம் தான். வா போயிடலாம். அது ஒரு வழி எங்கே தான் இருக்குவா. பதட்டப்படாத. சீக்கிரம் வாடா. பதட்டப்பட தனியாக போகாத. ஆறு வா. கோயில் இங்கே தான். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். பார்த்து கைஸ் பார்த்த விஷயத்தை எங்களால் சுத்தமாக நம்ப முடியல. எங்களை ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு பார்த்து கிட்ட வாடா. என்னடா நீ தனியாக போகிற? கைஸ் ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அந்த உருவம் எங்களையே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்துச்சு. பட் அதை நாங்கள் எப்படி நோட் பண்ண விட்டோம். ஆனால் யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பர் அப்பயே சொல்லிட்டு இருந்தா யாரோ பார்க்குற மாதிரி இருக்கடா, நம்ம தொடர்ந்து வராமல் இருக்கடான்னு சொல்லிட்டு பார்த்தோடா. மரமல் தான் ஏறிட்டு இருக்கோம். பார்த்தோவா வந்துடா கோயிலாண்டா. சிவா வா இங்கே சீக்கிரம் வந்துடுவா. இதான் நமக்கு சேஃபு. கோயிலாண்ட வந்துட்டோம். கைஸ் ஒரு கோயிலாண்ட வந்துட்டோம். ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. சிவகுமார் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தான் ஏதோ ஒரு உருவம் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், யாரோ ஃபாலோ பண்ணி வரா மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கிளியராக கேப்சர் பண்ணோம். கேப்சர் ஆச்சு. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியலி அதனால் எங்களுக்கு ஆபத்தானு தெரில. எப்படி போக போகிறோம்? ஒன்றும் இல்லை. நம்ம கோயிலில் வழிபட்டு வழி இருக்கா? வழி இல்லை. வந்த வழி தான் போய் அவனுக்கு பைக்கில் தான் இருக்கும். அந்த வேறு வழியே கிடையாது. எப்படா போக முடியும் பைக் இல்லாமல் அவ்வளோ தூரம்? வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும்டா. எங்கே போய் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க? ஒன்றும் இல்லை. கோயிலாண்ட தான் இருக்கும். ஒன்றும் ஆகாது. ரிலாக்ஸ் கைஸ். நாயெல்லாம் ரொம்பவே குலைக்குது. வழிபட்டு முடிச்சா தான் ஏதாச்சும் நடக்கும். அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சம்மதத்தோடு தான் நம்ம இங்கேருந்து கிளம்ப முடியும். அதை நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பயப்படாத. ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். நீ எப்போ பதட்டப்படாமல் பயப்படாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறியோ அப்போ தான் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ரிலாக்ஸாக இரு. நான் பார்த்துக்கிறேன். நீ கூடவே இரு. எங்கேயும் தனியாக மட்டும் போயிடாத. தனியாக போய்ட்டு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கடா. நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். சிவா விளக்கு தீபத்தை ஏற்றலாம். தீபத்தை ஏறு. என்னடா சாரிடா டேய் என்னடா டேய் சிவா டேய் இப்போ அதுக்கு தானே வந்தோம் நம்ம. என்னடா மறந்துட்டேன்.
ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வந்துட்டேன்டா. கைஸ் என்னன்னு தெரியல, நீ வந்தது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவாக நடந்துட்டுருக்கு. சுற்றி நாயும் குலைச்சிட்ருக்கு, ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது. அந்த உருவத்தை கேப்சர் பண்ணது வந்து எங்களால் எதுவுமே பிளைண்டாக யோசிக்க முடியல. சரி நான் போயிட்டு எங்கே இருக்கியா? தனியாக போகிறோம், அதெல்லாம் தேவையில்லை. என்னடா அது அப்படி கற்றுக்குது அழுவுதுடா. எனக்கு வேறு பயமாக இருக்கு, போயிடலாம்டா. சரி சரி ஓகே, ஒன்றும் இல்லை, சாமி வேண்டிட்டு போயிடுவோம், ஒன்றும் நடக்காது, நமக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும். சரியா? ஸோ கைஸ் நாங்கள் டோட்டலி அப்செட் தான், எனக்கு நல்லாவே தெரியும். பட் இட்ஸ் ஓகே, எங்களுக்கு ஒரு புது வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் ஒரு பெரிய டீமோடு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பாக தெரியுது, ஒரு சாதாரண இடமா இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அந்த காந்த கன்னியம்மனுடைய அருள் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஏன்னா தீபம் ஏற்றி வழி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்களோட அருள் கண்டிப்பாக இருக்கும் இந்த இடத்துல. நாங்கள் கரெக்டாக எங்கள் வண்டியாண்ட போனால் போதும். என்னடா சிவா? போகலாம். சிவா, இந்த பழம் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த பேர் எதுவுமே இல்லை இந்த இடத்துல, அந்த ஒரு பழம் மட்டும் இருக்குது. நம்ம திரும்ப போகிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பத்திரமா வச்சுக்க. நீ வச்சுக்க, எனக்கு தேவையில்லை. ஏண்டா? எனக்கு பயமாக இருக்குது. கைஸ் அப்புறம் பதட்டமாக இருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறோம். பார்த்து சிவா. கைஸ் இந்த மலை பார்த்துடா. இந்த இடம் கண்டிப்பாக வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் கைஸ். பெரிய அடர்ந்த ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறை தாண்டி போனால் ஊருக்குள்ளே போயிடலாம். பட் நாங்கள் இப்போ வந்து இந்த ஆற்றை சுற்றி போனால் சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டு சுடுகாட்டுலேருந்து வெளியே ஒரு ரோடு போகுது, அது மூலிமா போனால் தான் எங்களால் வெளியே போய் சேர முடியும். கைஸ் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது கைஸ், ஏன் தெரில. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏன் தெரில கைஸ், ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. நான் ஒரு மாதிரி ப்ரெசண்ட்டான ஒரு மைண்ட் செட்லாம் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ரூட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா திரும்ப அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை பார்த்து அந்த ரூட்டை பார்த்து பனி வேறு அதிகமாக இருக்கா, ஒன்றும் முடியல. அதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, அந்த கோயிலாண்ட நாங்கள் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் பைக்லேயே. ஸோ அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு கனி கிடச்சிருக்கு. ஒரு மாதிரி பத்தமாக இருக்குது, மயக்கம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக அவங்க கொடுத்த ஒரு வரமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற தைரியத்தில் நான் தைரியமாக போயிட்டுருக்கேன், நானும் சிவகுமாரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவா கைஸ், டேய் சிவா, டேய் எங்கடா போன கைஸ்? ஐயோ எங்கடா போன? டேய் சிவா, சிவா, டேய் எங்கடா போன? என்ன கூடவே தான், அவனுக்கு கூட ஏதோ கைஸ் வர சொன்னேன். என்னடா போன சிவா? ஹேய் சிவா கைஸ், இங்கே தான் பார்த்தேன் லாஸ்ட்டாக அவனை. வேலை போக வாய்ப்பே இல்லை. ஹேய் கைஸ், சிவா, ஹேய் டேய் சிவா, டேய் டேய் சிவா, இங்கே பாடுறா. டேய் என்ன ஆச்சுடா? டேய் சிவா ஏஞ்சுடா. சிவா இங்கே பாடுறா, இங்கே பாடுறா சிவா. டேய் டேய் இங்கே பாடுறா. டேய் சிவா ஏஞ்சுடா. டேய் ஏஞ்சுடா சிவா. டேய் இங்கே பாடுறா, ஏஞ்சுடா. என்னாச்சுடா? இங்கே பாடுறா, என்னாச்சுடா? உருவம் பார்த்தேன். இது கையில் பிடி, இது கையில் பிடி. என்ன வந்துச்சு? உருவம் பார்த்து வந்து உருவம் பார்த்தியா? இன்ஜிரி 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 ரைட் வச்சுருங்க, ரைட் வச்சுருங்க.
நீச்சலா வாடா. ஃபர்ஸ்ட் நீ இது போயிடலப்பா. அப்பயே சொன்னேன் எலுமிச்சை பழத்தை கையில் போடுறான்னு கேட்டியா? போ போ. இது நான் நினச்சி பார்த்தவங்களும் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு இருந்து கிளம்புறேன். வந்துட்டோம். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சரி. பத்திரப்படுத. பயப்படாத பயப்படாத பயத்துல பயப்படாத. இந்த பழம் கையில் தான் இருக்கு. பத்திரம் வச்சுக்க. முடிஞ்ச சேஃபாக வெளியே போகலாம். ட்ரை பண்ணுறோம். ஒருத்தர் போயிடும். எதிர்பார்த்தேன் அந்த ஒரு விஷயம் நீங்கள் நடக்கலை. உங்கள்கிட்ட ரொம்பவே சாரி கேட்டுருவேன். ஃபஸ்ட் நாங்கள் இது சேஃபாக வெளியே போனால் போதும். வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் சுத்தமாக கிடையாது. ஒரு தூரம் எடுத்ததே பெரிய விஷயம். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மற்ற ஆன்மா இருக்கிறதுனால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஒரு எனர்ஜி இல்லை சுற்றி பார்த்தேன். நீ ரொம்ப ஒரு வியடான்றான் சிவா. சொல்லவே முடியாது அந்தளவுக்கு. இந்த கைஸ் கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு தெரியல. உண்மையான விஷயம் என்னன்னா, நீ பதட்டப்படாமல் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள்கிட்ட எப்பயும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் சொல்கிறேன், எக்காரணத்துக்கு ஒன்றும் பதட்டப்படாத சரியா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பதட்டப்படாமல் இருந்தால் தான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். தயவு செஞ்சு பதட்டப்பட்டு பயப்பட்டு ஒன்றும் நீயே உங்களுக்கு அர்ப்பணிச்சிடாத. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதை கண்டிப்பாக புரிஞ்சுப்போம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். மூச்சு வாங்க. பார்த்துவோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இங்கேருந்து சேஃபாக வெளியே போனாலே போதும். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நானும் கொஞ்சம் பை பை.